ஆண்டவரும் இரட்சகரும் நம்முடைய அருமை மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாளிலும் கூட அன்பின் இல்லம் ஊழியங்கள் சார்பில சத்திய வார்த்தைகள் என்ற தேவ நிகழ்ச்சிக்குள்ளே உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம் அடைகின்றோம். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படியாக நம்மை வாழ வைக்கின்ற தேவனுடைய சத்திய வார்த்தைகளை ஒருமிசை நாங்கள் கேட்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றும்படியாய் ஆண்டவரிடத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தரை நோக்கி நாங்கள் ஜெபம் செய்வோமா. அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய வேத வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றத்தக்க ஜீவனும் வல்லமையும் உள்ளதாய் இருக்கிறது சுவாமி. நாங்கள் திருந்த வேண்டிய இடத்திலும் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களையும் உம்முடைய வேதம் எங்களுக்கு கற்றுத்தரும்படியாய், உம்முடைய வேதம் எங்கள் வாழ்க்கையிலே மனமகிழ்ச்சியாய் மாறத்தக்கதாய் கர்த்தருடைய ஆவியானவர் நீர் வல்லமையாய் கிரியை செய்யும்படியாய் உம்முடைய திருக்கரங்களில் ஒப்பு கொடுத்து சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே சொல்லுது. என்றும் ஜீவிக்கிற எங்கள் உன்னத தெய்வம் இயேசுவின் உன்னத நாமத்தில் பரிசுத்த ஆவியானோட தாசையோடு கூட எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்தி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ ஜனமே, ஆண்டவருடைய வேதத்தை நாங்கள் உற்று கண்ணோக்கி பார்க்கும் பொழுது தெய்வம் தம்முடைய வார்த்தையின் ஊடாக தன்னை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துகிறது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக தம்முடைய வார்த்தையிலிருந்து எங்களோடு பேசி அந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவனை நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்துக்குள்ளே தந்து நம்முடைய வாழ்க்கையை தம்முடைய சித்தத்தின்படி திட்டத்தின்படி அதை மாற்றி அமைத்து தேவ கிருபையுள்ள ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை தருகின்றார். ஆகவே 2 கொரிந்தியருடைய புத்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை நாங்கள் தியானித்து பார்க்கும்படியாய் இன்றைய நாளிலே கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அந்த வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவ ஜனமே, ஒரு மனுஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய பெரிதான ஜீவனுள்ள வார்த்தையை தியானிக்கின்ற எந்த ஒரு பிள்ளையாய் இருந்தாலும் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஒரு புதிய சிருஷ்டிப்பு வர வேண்டும் என்பதிலே வேதம் தெளிவாய் நமக்கு போதிக்கின்றது. ஆகவே ஆண்டவரை அறிவதற்கு முன்பு இருந்த வாழ்க்கையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொண்ட பின்பு ஆண்டவருக்கு எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்ததற்கு பின்பதாக ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து அந்த வார்த்தையின்படி நாங்கள் வாழும்படியாய் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கென்று நாங்கள் அர்ப்பணித்ததற்கு பின்பதாக நம்முடைய வாழ்க்கை பழைய வாழ்க்கைக்கு ஒத்து இருக்காதபடி, பழைய வாழ்க்கையிலே நானும் நீங்களும் இந்த உலகத்திலே வாழ்ந்ததின்படி இனிமேல் வாழாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையின் ஜீவனினாலே நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பேச்சு, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய எல்லா விதமான காரியங்களும் ஒரு புதுமையாக ஒரு புது சிருஷ்டிப்பாக மாற வேண்டும் என்று நம்முடைய சத்திய வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அன்பான தேவ ஜனமே, ஆண்டவரை நாங்கள் அறிந்திருக்கின்றோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், இயேசு என் வாழ்க்கையில சொந்த இரட்சகராய் இருக்கின்றார் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். நல்லது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய சிருஷ்டிப்பு காணப்படுகின்றதா? இயேசு கிறிஸ்து எப்படி நமக்குள்ளே வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவ்வண்ணம் நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கிறதா? அல்லது இன்னும் அந்த பாவக்கட்டிலும் அந்த உலகத்தின் வழிபாடுகளிலும் பழைய மனுஷனும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கின்றார்களா என்று நாங்கள் ஒருமிசை இன்றைய நாளிலும் சிந்தித்து பார்ப்போம். அன்பு தேவச்சனமே, வேதத்தில உதாரணமாக 2 பாத்திரங்களை நாங்கள் ஒருமிசை கண்ணோக்கி பார்க்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அப்போஸ்தலர்களுடைய புத்தகத்தில 8வது அதிகாரத்தை நீங்கள் சற்று
நன்றாக தியானிக்கும் பொழுது அந்த வசனம் சொல்லுகிற முதல் வசனத்திலிருந்து நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு முன்பதாக தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்து தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக ஊழியங்களை செய்து கொண்டு சீசர்கள் உலகமெங்கும் சிதறி போய் அங்கே இருக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. காரணம், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக விரோதிகளும் அவர்களை தடை பண்ணுகின்ற ஜனங்களும் எழும்புகின்ற வேளையிலே சவுல் என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷன் அங்கே சபைகளை துன்புறுத்தி மிகவும் ஒரு கொடிதான காரியங்களை செய்தபடியினாலே அந்த ஜனங்களுக்கு மிகுந்த உபத்திரவம் ஏற்பட்டது. ஆகவே அவர்கள் சிதறி திரிந்து சுற்றிலும் அங்கும் இங்குமாக அலைந்து தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்தார்கள். அப்படி சொல்லிக் கொண்டு வரும் பொழுது அப்போஸ்தலர்களுடைய புத்தகம் 8வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, சீமோன் என்று மறுபேர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்தில மாய வித்தைக்காரனாயிருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமித்துக் கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், அந்த சிதறி போன ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை, சுவிசேஷத்தை, இயேசுவின் ரட்சிப்பை குறித்து பேசும் பொழுது அநேக ஜனங்கள் விசுவாசித்து அந்த இயேசுவோடு வாழ தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருந்த வேளையிலே அந்த பட்டணத்திலே மாய வித்தையினாலே தன்னுடைய பலத்த செய்கைகளினாலே ஜனங்களுக்கு ஆச்சரியத்தையும் பிரமிப்பையும் உண்டு பண்ணி கொண்டிருந்த ஒரு மனுஷன், அவன் சீமோன் என்று வேதம் சொல்லுகின்றது. அந்த மனுஷன் தான் தேவனுடைய ஒரு பெரிதான சக்தி என்று சொல்லி அந்த ஜனங்கள் எல்லாரும் சிறியோரும் பெரியோரும் என்ன செய்வார்களாம், அந்த சீமோனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாப்பட்ட நேரத்திலே தானே இங்கே அந்த ஜனங்கள் மத்தியிலே ஊழியம் செய்கின்றதான தேவனுடைய மனுஷன் என்ன செய்கிறான், பிலிப்பு என்று சொல்லப்படுகிற தேவதாசன் அந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கிற ஜீவனை பிரசங்கித்த நேரத்தில் அந்த வார்த்தையிலிருந்து வல்லமையானது புறப்பட்டு ஜனங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்தது மாத்திரமல்ல, பிசாசுகளும் துரத்தப்பட்டு அந்த பட்டணத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் வந்தவுடனே இந்த சீமோனும் அந்த வசனங்களை கேட்டு அவனுடைய வாழ்க்கையில இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவனும் அந்த சகோதரர்களோடு கூட இணைந்து கொள்ளுகின்றான். அன்பான தேவச்சனமே, இந்த சீமோனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இவன் ஒரு மாய வித்தைக்காரன். அங்கே உலக பிரகாரமாக பெரிய அளவிலே வாழும்படியாக மாயாஜால வித்தைகளை காட்டி சிறியோரையும் பெரியோரையும் பிரமித்துக் கொண்டு வைத்துக் கொண்டிருந்தவன் அவர்களிடத்தில் அநேக பணங்களையும் சம்பாதித்து அவன் பணத்தினாலே மிதந்து கொண்டிருக்க கூடிய ஒரு வாய்ப்பு அவனுக்கு இருந்தது. ஆனால் இங்கே சுவிசேஷத்தை கேட்டவுடனே அந்த சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்தான். அவர்கள் எப்படியாவது இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்ற வாஞ்சியோடு கூட பிலிப்பு அந்த பட்டணத்தில் இருந்த நேரத்திலே இவனும் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அவனுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்க்கும் பொழுது இன்னும் ஒரு சம்பவம் நடக்கின்றது. என்ன, அந்த சமாரியா நாட்டு ஜனங்கள் அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் எல்லாரும் தேவனை ஏற்றுக்கொண்டார்கள், தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்தில் அனுப்பினார்கள் என்று அங்கே அப்போஸ்தலர்களுடைய புத்தகம் 8வது அதிகாரம் 14வது வசனம் வேதத்திலே சொல்லுகின்றது. அப்பொழுது அந்த பேதுருவும் யோவானும் அந்த சமாரியா பட்டணத்துக்கு வந்த வேளையிலே அங்கே அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தேவ வசனத்தை பெற்றிருந்தார்கள். ஆனால் அவர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியை அவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதை நிமித்தம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்,
கர்த்தராகிய இயேசுவின் ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அவர்கள் கிடைக்கப்படாதனாலே பேதுருவும் அந்த யோவானும் அந்த இடத்திலே அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே வல்லமையாய் தம்முடைய வரங்களை தந்தருளுகிறதை அந்த சீமோன் என்பவன் கண்டு அவன் என்ன செய்கின்றான், பேதுருவை அந்த இடத்திலே நோக்கி அவன் என்ன நினைக்கின்றான், எந்த மனுஷன் மேலே தன்னுடைய கரத்தை தான் வைக்கின்றேனோ அவர்கள் மேலும் பரிசுத்த ஆவியினுடைய அந்த வரம், பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அந்த ஜனங்கள் மேலே வல்லமை பொழிய வேண்டும் என்று சொல்லி தன்னிடத்திலே இருக்கிற பணத்தை கொண்டு வந்து அந்த சீமோன் பேதுருவினிடத்திலும் அங்கே யோவானிடத்திலும் கொடுத்து தன்னுடைய கைகளை வைக்கின்றவர்கள் மேல் எல்லாம் பரிசுத்த ஆவியின் வரம் பெற வேண்டும் என்று அவன் நினைக்கின்றான். பணத்தை வைத்து எந்த காரியத்தையும் செய்துவிட முடியும். பணத்தினாலே தேவனுடைய வரத்தை, தேவனுடைய ஈவை, தேவனுடைய கிருபையை தான் பெற்றுவிட முடியும் என்று ஒரு மனுஷன் நினைப்பான் என்றால் அது நடக்காது. தேவச்சனமே, கர்த்தர் நம்முடைய படிப்பினாலோ நம்முடைய பரம்பரை கௌரவங்களினாலோ அல்லது நம்முடைய மதத்தில் இருக்கின்ற வைராக்கியத்தினாலோ அல்லது நம்முடைய பணத்தினாலோ தேவனை விலக்கி வாங்க முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். தெய்வம் தம் கிருபையினால் தான் எல்லா காரியங்களையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறாரே தவிர நம்முடைய பலத்தினாலோ நாங்கள் மிகுந்த நல்லவர்கள் என்பதினாலோ தெய்வம் நமக்கு காரியங்கள் செய்யவில்லை. அன்பான தேவச்சனமே, இந்த பேதுரு அந்த இடத்திலே அந்த சீமோனை நோக்கி சொல்லுகிற காரியத்தை பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், பேதுரு அவனை நோக்கி, அப்போஸ்தலர்கள் 8வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவது என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், உன் இருதயம் தேவனுக்கு முன்பதாக செம்மையாயிராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை என்று சொல்லுகிறார். அன்பு தேவஜனமே, அந்த பழைய மனுஷனுக்கு இருக்கின்ற அந்த செம்மையில்லாத இருதயம் இன்னும் அவனுக்குள் இருக்கிற ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். புதிய சிருஷ்டியாக ஒரு மனிதன் மாறும் பொழுது அவனுடைய இருதயம் செம்மையாக மாற வேண்டும். அவனுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மை உள்ளதாக மாற வேண்டும். கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளதாய் மாற வேண்டும். ஆனால் இவனுடைய வாழ்க்கையிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டான். ஆனால் இயேசு விரும்புகிற வண்ணம் அவனுடைய இருதயம் அங்கே இருக்கவில்லை. அவனுடைய இருதயம் செம்மையானதாக இருக்கவில்லை. அது மாத்திரமல்ல, இரண்டாவது காரியத்தை அங்கே பார்க்கும் பொழுது அதே அப்போஸ்தலர்களுடைய புத்தகம் 8வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்று அங்கே பேதுரு சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அன்பு தேவச்சனமே, பாவ கட்டு அங்கே இருக்கிறது. கசப்பான ஒரு பிச்சிலும் பாவ கட்டிலும் அவன் அகப்பட்டிருக்கின்றான். இருதயத்திலே துர்க்குணம் இருக்கின்றது. இருதயம் செம்மையாகவில்லை. ஆனால் இயேசுவை தான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றான். இயேசுவை தான் ஆராதிக்க தன்னை ஒப்பு கொடுத்திருக்கின்றான். தன்னுடைய மந்திர ஜால எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தாலும் கூட உள்ளுக்குள்ளே இருதயம் மாறவில்லை. தேவச்சனமே, அன்பான சகோதரா, அன்பான சகோதரியே, இன்றைக்கு நாங்கள் எப்படி இருக்கின்றோம்? நம்முடைய பரம்பரை இதுதான், நம்முடைய படிப்பு, நம்முடைய குலம், நம்முடைய கோத்திரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோமா? அல்லது இயேசுவை நோக்கி நம்மை நாங்கள் தாழ்த்தி தெய்வத்துக்கு முன்பதாக, ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் என்னை நிரப்பும் ஐயா, உம்முடைய அன்பினால் என்னை நிரப்பும் ஐயா, உம்முடைய தேவ வசனத்தில் இருக்கிற ஜீவனை தந்து என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை நீர் மாற்றும் ஆண்டவரே என்று கேட்கின்றோமா? தேவனுடைய வரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டால் அது பணம் சம்பாதிப்பதற்கு அல்ல, தேவனை மகிமைப்படுத்துவதற்காக அதை பயன்படுத்த வேண்டும்.
அன்பான தேவச்சனமே, இவனுடைய வாழ்க்கை மாற்றப்படவில்லை, அவனுடைய இருதயம் மாற்றப்படவில்லை. பழைய எண்ணங்கள், பழைய மனுஷனுக்குரிய எல்லா விதமான துர்க்குணமும், அந்த பணத்தை வைத்து எதையும் செய்ய முடியும் என்ற அந்த எண்ணமும் அவனுக்குள் அப்படியேதான் இருந்தது. அன்பான தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். இயேசுவுக்குள் ஒரு மனுஷன் வாழுகிறேன் என்று சொல்லுகிறவன் அவன் புது சிருஷ்டியாயிருக்க வேண்டும். பழைய காலத்திலே சிந்தித்த சிந்தனை, பணத்தை வைத்து எதையும் சம்பாதிக்கலாம், பணத்தினாலே எதையும் வாங்கலாம் என்று நினைத்த எண்ணங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நம்முடைய வாழ்க்கையிலே மாற வேண்டும். நாங்கள் கர்த்தருக்கென்று வாழ வேண்டும். அங்கே சீமோனுடைய வாழ்க்கையிலே அந்த காரியம் இருந்தபடியினாலே பேதுரு சொல்லுகிறார், உன் இருதயம் தேவனுக்கு முன்பதாக செம்மையாயிராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. பாருங்கள், ரட்சிக்கப்பட்டிருந்தால் பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தினாலே நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே இன்னும் அநேகருக்கு தேவனுடைய அன்பை சொல்ல வேண்டிய மகன், தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டிய ஒரு சகோதரன், அங்கே அந்த விஷயத்திலே பங்கும் இல்லை, பாகமும் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையே ஒரு பெரிய கட்டு பிடிக்கப்பட்டு விட்டது. அன்பு தேவச்சனமே, ஆனால் இந்த சபையை துன்புறுத்தின, சபைக்கு விரோதமாய் எழும்பின, சபையை வேதனைப்படுத்தின அந்த சவுலை தேவன் சந்தித்தார். இவன் மூலமாக சிதறப்பட்ட ஜனங்கள் சுவிசேஷம் சொல்லுகிறார்கள், இவன் இங்கே கொலை செய்யும்படியாக துன்புறுத்துகின்ற ஒரு மனுஷனாய் இருந்தாலும் தெய்வம் அவனை சந்தித்த வேளையில அவனுடைய வாழ்க்கையை அவன் தெய்வத்துக்கு ஒப்பு கொடுத்தான். அவன் அப்போஸ்தலர்கள் 26வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். அப்போஸ்தலர்கள் 26வது அதிகாரம் முழுவதுமாய் பார்க்கும் பொழுது அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பதாக பவுல் அங்கே நிற்கின்றார். அவருடைய வாழ்க்கையிலே தெய்வம் செய்த காரியங்களையும் அவருக்கு விரோதமாய் எழும்பி இருக்கின்ற குற்றச்சாட்டுக்களையும் அவர் அங்கே சொல்லி அவர் நிரபராதி என்று தன்னை அறிமுகப்படுத்த, தன்னை அவர் தன் குற்றமற்றவர் என்று விளங்கப்படுத்தும்படியாக